3 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஃபரூக் இணைகிறார். வணக்கம் ஃபரூக். சிவகங்கையில் அதிமுக மாநில தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன் தலைமையில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரம். சிவகங்கை மாவட்டம் அதிமுக சார்பில் தமிழக அரசு 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த அரசு முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தி அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் சிவகங்கை அரண்மனை வாசலில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில செயலாளர் ராஜ் சத்தியனுடைய தலைமையிலும் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் காதி கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் உட்பட சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இறுதியாக பேசிய ராஜ் சத்தியன் மின் கட்டணத்தை உயர்த்திய தமிழக அரசை கண்டித்து பேசியதோடு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளதாகவும் தினசரி நடைபயிற்சியில் கூட மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் கண்டன உரை நிகழ்த்தினார். இறுதியாக கட்சி நிர்வாகிகளிடம் அரிக்கன் விளக்குகளை கையில் கொடுத்து வருகாலங்களில் இதைத்தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு திமுக அரசு தள்ளிவிட்டதாகவும் கண்டனத்தை தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி ஃபரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.